வணக்கம். நெருப்பு தமிழர். அதிமுகவுக்கு ஒரு அரோகரா போடலாமா? அதிமுக அழிஞ்சு போயிடுமா? ஏற்கனவே எடப்பாடியினுடைய இந்த அதாவது கூட்டு களவாணின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த எடப்பாடி செஞ்ச அநியாயம், அட்டூழியம், அதற்கப்புறம் ஊழல், அது இது இதெல்லாம் பண்ணதுனால இன்னைக்கு எடப்பாடி இன்னைக்கு இவரும் முட்டுச்சந்தில் முட்டு கொடுக்குற வேலைக்கு ஈடுபட்டிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி 50 சீட்டு கேட்குறாங்க. 50லேருந்து 70 சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக எங்களுக்கு 50 கொடுங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இப்போவே கட்டியிருக்க வேட்டியை எடுத்து மேலே போட்டு இப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான் ஒரு முட்டுச்சந்தில். வேற வழியே கிடையாது. உறுதியாகின தோல்வியை உறுதியாக்கியிருக்கு அதிமுக. இப்போ ஒருவேளை இந்த 50 சீட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம், 10 சீட்டு தான் தருவோம், 15 சீட்டு தான் தருவோம்னு சொல்லி அதிமுக சொன்னால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை பிடிச்சி ஜெயிலில் போடுறது உறுதி. அதனால் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு தலைவர் பதவி இருக்கணும், நான் கடைசி வரைக்கும் கல்வெட்டில் நான் தான் தலைவர்னு எழுதி வச்சுவிட்டு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிற வரைக்கும் தலைவர் பதவியோடு இருக்கணுங்கிற சுயநலத்தோடு எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார். இந்த எடப்பாடி பழனிசாமியால் இந்த கட்சி தரிசோடு தரிசாக மண்ணோடு மண்ணாக போகும். அதனால் இது அம்மாவினுடைய ஆத்மா மட்டுமல்ல, அம்மாவினுடைய ஆவி வந்தாலும் இதை சரி பண்ண முடியாது. அம்மாவினுடைய ஆத்மா ஆவி எதுவும் சாந்தி அடையாமல் இப்படியே சுற்றிக்கிட்டே தெரிய வேண்டியது தான். இதுதான் நடக்கும். அதிமுக அழியக்கூடிய நிலை உருவாகும், அழியும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையை உண்மையான இந்த அரசியலில் நீங்கள் களம் காண்பீங்க. 2026 தேர்தலில் அதிமுக தோல்வியடையும் பட்சத்தில் அதிமுக தோல்வியடையும், அதிமுக இதோடு அழியும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும். ஆகவே இது நடக்கும், நடந்தே தீரும். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.